தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, நோவா இறைவனுடைய அருள் பெற்றவராக இறைவன் கொடுத்த அந்த பாதுகாப்புக்காக அவர் நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறார். எங்கள் வாழ்விலும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைப்போம். ஆண்டவருக்கு இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். இன்றைய இந்த பலியிலே பிரான்சிஸ் சேவியர், ரகு டெனிஸ், ஆப்ரஹாம் ஆக்னஸ், சௌரிமுத்து அன்னம்மா, மரியநாயகம் கிளாரம்மா, யாரும் நினையாத ஆன்மாக்கள், மரியான் அந்தோனி, பத்மநாதன் வசீகரன் இவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக மன்றாடுவோம். ஒரு குடும்பத்திலே கஷ்டங்கள் தீர்ந்து தங்களுடைய மகனுடைய வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். மேலும் திருத்தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக விசேடமாக மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கேற்ப வெளிப்படுத்தியருளும். இவ்வாறும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருப்பதை நோவா கண்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 6 தொடக்கம் 13, 20 தொடக்கம் 22 முடிய. 40 நாள்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாள்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் அது கொத்திக்கொண்டு வந்த ஒலிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாள்கள் காத்திருந்தபின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 601 வயதான ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளில் மண்ணுலகப் பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி
அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாகச் செலுத்தினார். ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகிருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடைக்காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இப்பொழுதே உம்மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் ஜெருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். இறைவன் நம்மை அழைத்ததால் எத்தகைய எதிர்நோக்கு ஏற்பட்டுள்ளதென்று நாம் அறிந்து கொள்ளும்படி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 வசனங்கள் 22 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சைதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பார்வை பெற்றவர் அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இன்றைய நற்செய்திக்கான முன் வாழ்த்தொலியிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தை நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக என்கிற ஒரு சிறிய வேண்டுதலை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எல்லோரும் பார்வை உள்ள மனிதர்கள். பார்வை இன்மை என்பது எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்பதை ஒரு நாள் நாங்கள் கண்களை மூடிக்கொண்டு
எங்களுடைய காரியங்களை செய்ய முனைந்தால் அது புரியும். இங்கே இந்த புற ரீதியான பார்வையற்ற மனிதன் பெத்சாயிதா என்கிற ஊர். இந்த பெத்சாயிதா தான் பேதுருவினுடைய அவர்களுடைய நண்பர்களுடைய கிராமமாக இருந்தது. பல வல்ல செயல்கள் இங்கே நிகழ்த்தப்பட்டன. ஒரு கட்டத்தில் இயேசு சொல்வார், பெத்சாயிதாவே உனக்கு ஐயோகோடு, உன்னுடைய இடங்களிலே அந்த வல்ல செயல்கள் வேறு இடங்களில் நிகழ்த்தப்பட்டிருந்தால் என்று அந்த பெத்சாயிதாவை ஆண்டவர் சபிப்பதை நாங்கள் இன்னொரு வார்த்தையிலே அறிய முடிகிறது. இருந்தாலும் இன்றைய வார்த்தையிலே அந்த பெத்சாயிதா என்கிற அந்த கிராமத்திலே பார்வையற்ற ஒருவர் பார்வை பெறுகிறார். இங்கே இயேசு முதல் குணப்படுத்துகிறார். அந்த மனிதன் பாதி வகையிலே தான் குணமடைகிறார். நற்செய்தியில் நாங்கள் பார்க்கிற பொழுது இயேசு நிகழ்த்திய அத்தனை புதுமைகளிலும் இந்த புதுமை வித்தியாசமாக இருக்கிறது. 2 தடவைகள் இந்த மனிதனை இயேசு குணப்படுத்துகிறார். முதல் தடவையில் அவன் பாதி குணம் பெறுகிறான், மங்கலாக தெரிகிறது. மீண்டும் குணப்படுத்துகிறார், அப்பொழுதுதான் அவன் பூரண குணம் அடைகின்றான். இந்த குணமாக்குதல் அவனுடைய வாழ்விலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. முதன் பார்க்கிறான், மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல் தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள். அன்பான சோரங்களே, சில வேளைகளில் அவன் சொன்ன மனிதர்கள் நாம இருக்கிறோமோ என்கிற எண்ணம் எழுகச் செய்கிறது. சில வேளைகள் நாங்களும் மனிதர்கள் நடக்கிறோம், ஆனால் உணர்ச்சியற்ற மரங்கள் போல் இருக்கிறோமோ என்று எண்ணவும் தோன்றுகிறது. ஆனால் சொல்வார்கள், நீங்கள் ஒரு சிறிய ஒரு வளவில் இருக்கக்கூடிய ஒரு மரம். என்ன, அன்றைக்கு முன்பள்ளி ஆசிரியர் சொன்னார்கள், பிள்ளைகளை முன்பள்ளி பிள்ளைகளை கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபாதர் சொன்னார்களாம், தங்களோட மதிலுக்கு கிட்ட வச்சு பிள்ளைகளை படிப்பித்து ஆடி பாட சொல்லி. ஏனென்றால் அவர்களுடைய தென்னம் பிள்ளைகள் காய்க்கும் என்று சொல்லி. அப்போ தென்னம் பிள்ளைக்கே ஒரு உணர்வு இருக்கிறது. நாங்கள் ஒரு மரத்தை பார்த்து நீ அழகில்லை, நீ சரியில்லை, பட்டு போண்டு தொடர்ச்சியாக 21 நாள் சொன்னால் அந்த மரம் பட்டு போய்விடும் என்றும் சொல்லுகிறார்கள். ஆகவே அந்த மரத்துக்கு கூட ஒரு உணர்வு இருக்கிறது. மானிடர்களாகிய நாங்கள் சில பல தடவைகளிலே உணர்வு அற்ற மனிதர்களாக மங்கலாகத்தான் நாங்கள் பார்வை உள்ளவர்களாக இருக்கிறோம். அது இயேசுவை மங்கலாக பார்க்கிறோம், திரு அவையை மங்கலாக பார்க்கிறோம், எமது கிறிஸ்தவ சாட்சிய வாழ்வை கூட நாங்கள் பல தடவைகளிலே மங்கலாகத்தான் பார்ப்பது உண்டு. எங்களுடைய பார்வை தெளிவான ஒரு பார்வையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இயேசுவினால் முழுமையாக நாங்கள் குணமடைய அழைக்கப்படுகிறோம். அந்த முழுமையான குணமாக்குதல் என்பது எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுத்திருக்கிறது. என ஒவ்வொருவருடைய நிலைக்கேற்ப நாங்கள் இயேசுவினால் தொடப்பட வேண்டும், அவராலே ஆட்கொள்ளப்பட வேண்டும். இன்றைய முதல் வார்த்தையிலே நோவா இறைவன் செய்த நன்மைக்காக நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறார். எங்கள் வாழ்விலே இறைவன் செய்த நன்மைகளை நினைப்போம். அவர் எம்மை குணப்படுத்துவதற்காக, நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய நம்பிக்கையை தருவதற்காக, எங்களுடைய வாழ்விலே ஒரு இறைவன் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் இந்த பலியிலே இறைவனுக்கு நன்றி சொல்வோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். வழிநடத்தும் தேவனே இறைவா, வாழ்வு என்னும் கொடையை அளித்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். பார்வையற்ற குருடனுக்கு பார்வை அளித்தது போல நாமும் அடுத்திருப்பவர்களுடைய வேதனைகள் துன்பங்களை கண்டுகொள்ளவும் உதவிகள் புரிந்து வாழ்ந்திடவும் வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டுகளுக்கு நுழைவாயில் நானே என்றவரே, உம் பணியில் என்னை இணைத்து கொண்டேன் என நீர் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து ஆற்றி வரும் உமது பணியாளர்களை ஆசிர்வதித்து உமது வெள்ளகரத்தினால் தாங்கிடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ளவரே இறைவா, உள்ளத்தின் சுமைகளால் சோர்ந்து போயுள்ளவர்களை முதுமையிலும் தனிமையிலும் வருந்தவர்கள் மேல் இறங்கி ஆறுதலும் ஆதரவும் தந்து தேற்றிடுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, நாங்கள் பூரணமான குணம் பெற எமக்கு அருள் தாரும். மங்கலான பார்வைகளிலிருந்து பூரணமான பார்வைகள் அடைய எமக்கு நீரே அருள் தரமை வேண்டுகிறோம். மேலும் ஆண்டவர் இன்றைய இந்த பலியிலே
நம்ம திருத்தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மன்றாடுகிறோம். அந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் தீர்ந்து வெளிநாட்டு பயணம் அந்த மகனுக்கு கிடைக்க நாங்கள் வேண்டுவதோடு பிரான்சிஸ் சேவியர், ராகு டெனேஸ், அப்ரஹாம், அக்னேஸ், அவரிமுத்து, அன்னம்மா, மரியநாயகம், கிளாரம்மா, மரியான், அந்தோனி, பத்மநாதன், வசீகரன், யாருமே நினையாத ஆன்மாக்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதம் கொண்டு வருகிறோம். இவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுத்தருளும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற பிரான்சிஸ் சேவியர், ரகுடெனிஸ், ஆப்ரஹாம், அக்னேஸ், அவுரிமுத்து அன்னம்மா, மரியநாயகம், கிளாரம்மா, மரியான், அந்தோனி, பத்மநாதன், வசீகரன், யாருமே நினையாத ஆன்மாக்கள், மேலும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று விண்ணகத் தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்திலிருந்து வர நான் தகுதியற்றவன். ஆனொரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, திருவுடலும் இரத்தமே காத்து மக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. ஆமென். இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. தாயே
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.